அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவ கிருபை நாம் இழந்து விடக் கூடாது. இந்த கிருபை தான் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய பிள்ளையாக, அவருடைய புத்திரராக, அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவர்களாக, அவருடைய ராஜ்யத்துக்கு கடந்து செல்லுவர்களாக தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது அவருடைய கிருபை. அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. எபிரேயர் 12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய கிருபை நம்மளை நிலை நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறது. பக்தன் சொல்றான், நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. இந்த நாளுக்குரிய கிருபை வந்திருக்கிறது. சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து சொல்றேன், இந்த நாளுக்குரிய கிருபை உங்களுக்கு வந்திருக்கிறது. அந்த கிருபையை நாம் இழந்து போகவே கூடாது. எப்படி இங்க இழந்து போக கூடாதுன்னா, தேவனை விட்டு விட்டால் அந்த கிருபை நம்மளை விட்டு கடந்து போய்விடும். ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவ கிருபை நாம் இழந்து விடக் கூடாது. இந்த கிருபை தான் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய பிள்ளையாக, அவருடைய புத்திரராக, அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவர்களாக, அவருடைய ராஜ்யத்துக்கு கடந்து செல்லுவர்களாக தகுதிப்படுத்தி கொண்டிருப்பது அவருடைய கிருபை. கிருபையை தருவா, நிற்க வைப்பா. மலை போன்ற பிரச்சனை ஆனாலும் நீங்கள் தைரியமாக அதற்குள் நிற்கத்தக்க கிருபை இன்றைக்கு உங்கள் மேல் கடந்து வருவதாக பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.